காலத்துல இந்த நாச்சியார் இவ்விடத்திற்கு வந்துவிட்டாள். அதனால வானமாமலை தெய்வநாயக பெருமாளுடைய பத்னி நாம் நம்மை ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம், அவரிடத்திலே கொடுத்து விடுங்கோள் என்று சொன்னான். அதனால அவரிடத்துல தானும் எழுந்தருளை பண்ணி கொடுக்க பொன்னடிக்கால்ஜிய சுவாமி அந்த நாச்சியாரை திருமலையிலிருந்து வானமாமலைக்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து, வானமாமலை அப்படிங்கிற திவ்யதேசம் இன்னைக்கு திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்யதேசத்துக்கு தானும் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து வானமாமலை தெய்வநாயக பெருமாளுக்கும் இந்த நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைத்தார். இந்த நாச்சியாருக்கு ஸ்ரீவரமங்கை அப்படின்னு திருநாமம், ஸ்ரீவரமங்கை தாயார் அப்படின்னு திருநாமம். அநேகமா யாராவது ஸ்ரீவரமங்கைன்னு வச்சிருந்தா ஒரு கால் அவளுக்கு வானமாமலையா இருக்கும், இல்லைன்னா ஆச்சாரியன் வானமாமலை ஜிஎஸ் சுவாமியா இருப்பார். அங்க இருக்கக்கூடிய நாச்சியாருக்கு ஸ்ரீவரமங்கை நாச்சியார் அப்படின்னு திருநாமம். அதனால திருமலையிலிருந்து அந்த நாச்சியார் கிடைத்தாளே, அதனால திருமலைக்கும் வானமாமலைக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம். அன்று தொடக்கமாக திருமலையில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் சுவாமி, நம்முடைய மட்டமே இனி மணவாழ மாமனிகளுடைய மட்டம், பொன்னடிக்கால் ஜிஎஸ் சுவாமியினுடைய மட்டம், உமக்கு தனியா இங்க மடம்லாம் வேண்டாம், என்னுடைய மட்டமே உம்முடைய மட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சமீப காலம் வரைக்கும், இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தனியா வானமாமலை மடம்ங்கிறது திருமலையில தானும் உருவாகி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய ஜீயர் மடத்துக்கு தான் வானமாமலை மடம் அப்படின்னு பேர். வானமாமலை மடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்ரீனிவாசனுடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சேவிச்சிருந்தா ஞாபகத்துல இருந்தா நீங்க நினைவு கூர்ந்து பார்க்கலாம். ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதி இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு மடம் இருக்கு. மடம் இருந்தது, அந்த மடத்துக்கு தான் வானமாமலை மடம்னு பெயர். அந்த மடத்துக்கு தான் பெரிய ஜீயர் மடம் அப்படின்னு பெயர். பெரிய ஜீயர் மடம்னாலும் அதுதான், வானமாமலை மடம்னாலும் அதுதான். அதனால ஸ்ரீனிவாசனுடைய இருப்பிடத்திலிருந்து ஒரு நாச்சியார் கிடைக்க, அந்த நாச்சியார பொன்னடிக்கால் ஜிஎஸ் சுவாமியின் இடத்துல கொடுக்க, அந்த பொன்னடிக்கால் ஜிஎஸ் சுவாமி அந்த நாச்சியாருக்கும் தெய்வநாயக பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைத்தார். அந்த நாச்சியாருக்கு ஸ்ரீவரமங்கை தாயார் என்ன திருநாமம். இன்னைக்கும் வானமாமலையில ஸ்ரீவரமங்க தாயார் சன்னதியில இருந்து சபதம் பண்ணுவாளாம். அங்க ஏதாவது ஒரு வழக்கு நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஸ்ரீவரமங்க தாயார் சன்னதியில இருந்து நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாளாம். ஸ்ரீவரமங்க தாயார் சன்னதியில இருந்து அவ சத்தியம் பண்ணிட்டான்னா அதை அப்படியே பண்ணியே தீர்வர்கள். இந்த வயலை நான் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டேன், அதை நான் உனக்கு எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்னு நாச்சியார் முன்னாடி சொல்லியாச்சுன்னா அது அப்படியே நடந்தே தீரும். அதுக்கு மேல யாரும் ஏமாற்ற மாட்டான். எத்தனையோ வழக்காடு மன்றம், எத்தனையோ வாதாடுபவர்களை வச்சு பேசினாலும் அந்த நாச்சியார் சன்னதியில இருந்து அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதுக்கு மேல பேச்சே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய வானமாமலை ஜிஎஸ் சுவாமி 30வது பட்டத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஜிஎஸ் சுவாமி. ஓரொரு ஜிஎஸ் சுவாமியையும் நியமிப்பது ஸ்ரீவரமங்கை தாயாரே. இன்று வரை ஸ்ரீவரமங்க தாயார் கனவுல வந்து என்னுடைய கைங்கரியத்துக்கு வா அப்படின்னு அழைப்பள். அதே போல முந்தின பட்டத்துல இருக்கக்கூடிய ஜிஎஸ் சுவாமியினுடைய சொப்பனத்துல இன்னார அடுத்த பட்டத்துக்கு நியமிப்பீர் அப்படின்னு நியமிப்பார். அது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால ஸ்ரீவரமங்கை தாயார் அவருடைய திருவடிகள் வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு மேல நாச்சியாருடைய வைபவத்தை நாமும் அனுபவிக்கலாம். மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம்னு தொடங்கி இருக்கோம். வியாக்கியானத்துல திருப்பாவை வியாக்கியானம் திருப்பம் அப்படிங்கிற இடத்துல அந்த தனியனுக்கு வியாக்கியானம் பண்ணி காட்டினார். நீலா அப்படின்னா நீலாதேவி, நப்பிண்ணை பிராட்டியார். அந்த நப்பிண்ணை பிராட்டியார்னு சொல்லக்கூடிய இடத்துல வியாக்கியானத்துல பகவானுடைய திவ்ய மகிழ்ச்சிகள் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி 3 நாச்சிமாருக்கும் 3 இடத்துல பிராதான்யம்
அப்படின்னு தெரிவிக்கிறார். 3 நாச்சிமார்கள் ஏன் இருக்கான்னு நேற்றைய தினம் பார்த்திருக்கோம். அந்த 3 நாச்சிமார்களுக்கும் 3 திவ்ய தேசத்துல பிராதானியம் அதிகமும் ஏற்றம் அதிகம். அவளுக்கு தான் ஏற்றம், பெருமாளுக்கு ஏற்றம் கிடையாது. எங்கெங்கெல்லாம் 3 நாச்சிமார், ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி. 3 திவ்ய தேசம் என்ன அப்படின்னா திருவள்ளரை, அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், அடுத்து திருநறையூர். 3 திவ்ய தேசத்துல 3 நாச்சியாருக்கு ஏற்றம். திருவள்ளரை அப்படிங்கிற திவ்ய தேசத்துல ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ஏற்றமா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பூமிதேவி நாச்சியாருக்கு ஏற்றம். ஆண்டாள் அவதாரம் பண்ணின இடம், பூமிதேவியினுடைய அவதாரமாக ஆண்டாள் அவதரிக்கிறார். அடுத்து நீலாதேவி, நீலாதேவி நாச்சியாருக்கு திருநறையூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல ஏற்றம் அதிகம். திருநறையூர் அப்படிங்கிறது இன்றைக்கு நாச்சியார் கோவில் என்று வழங்கப்படுகிறது. கும்பகோணத்திலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் போனோம்னா நாச்சியார் கோவில். நாச்சியாரை காட்டிலும் கருட பகவானுக்கு பிரசித்தம். கல் கருடன் அப்படின்னா அந்த திவ்ய தேசத்தை தெரிஞ்சுக்காதவா யாருமே இருக்க முடியாது. ஒரு சிற்பி கருடனுடைய திருமேனியை பண்ணினார். பண்ணினதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சு பார்க்கிறார், ஓ என்ன அழகா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவருக்கே ஆச்சரியம். உடனே அந்த கருடனுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டார். பிராண பிரதிஷ்டை பண்ண உடனே அந்த கருடன் பறந்து ஆகாச மார்க்கமா போக ஆரம்பிச்சிருது. சிற்பி பார்த்து வியந்து போனார். ஓ இது இப்படி பறந்து போயிடுச்சுன்னா என்ன செய்யறது, கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஒளியை எடுத்து திரும்ப அப்படியே தூக்கி வீசி எறிந்தார். அந்த கருடனுடைய மூக்களை குத்தி எடுத்து குத்தி மூக்கு அப்படியே கீழே அருந்து கீழே விழுந்துடுது. அப்புறம் கருடன் யோசிச்சார், ஓ இந்த சிற்பி தானே நம்ம உருவாக்கினார், அவரை மீறி செல்வது கூடாது அப்படின்னு கீழே இறங்கி உட்கார்ந்தார். எந்த இடத்துல உட்கார்ந்தாரோ அந்த இடத்துல இன்னைக்கும் கல் கருடனாக கருட பகவான் தானும் காட்சி கொடுக்கிறார். சௌந்தர்ய லகரி படிச்சிருக்கேன்னு சொன்னான். அதுல ஒரு ஸ்லோகத்துல வர்றது கருட பகவானுடைய துவனிகி, அவருடைய துவனியை கேட்டாலே நம்முடைய பாப்பங்கள் அனைத்தும் விலகி விடுகிறது என்று தெரிவிக்கிறார். சௌந்தர்ய லகரியில் பகவானை பத்தி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்துல சொல்லலை, நான் சௌந்தர்ய லகரி ஸ்தோத்திரத்துல இருந்து தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். கருட பகவானுடைய தியானமோ ததோபிர் துவனிருச்சியதே. கருட பகவானுடைய தியானம், கருடனை பற்றி அவருடைய குரல், இந்த ரெண்டுத்தையும் கேட்டாலே நம்முடைய பாப்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் அப்படின்னு தெரிவிக்கிறது. அந்த கருடன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாச்சியார் நீலாதேவி நாச்சியாருக்கு அங்கு ஏற்றம் அதிகம். இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்ரீதேவி நாச்சியார், ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரை அப்படிங்கிற திவ்ய தேசத்துல ஏற்றம் அதிகம். திருவள்ளரை அப்படிங்கிற திவ்ய தேசத்துல எம்பெருமான் புண்டரீகாட்சனாக காட்சி கொடுக்கிறான். புண்டரீகம்னா தாமரை, அக்ஷம் அப்படின்னா கண்ணு. புண்டரீகாட்சன் அப்படின்னா தாமரை கண்ணன் அர்த்தம். அரவிந்தம்னா தாமரை, லோச்சனம் அப்படின்னா கண்ணு, அரவிந்த லோச்சனன்னா தாமரை கண்ணன் அப்படின்னு திருநாமம். கமலக்கண்ணன் பேர் வச்சுப்பா. கமலம்னா தாமரை, கண்ணன்னா கண்ணை உடையவன், தாமரை போன்ற கண்ணை உடையவன். அதனால பகவானுக்கு தாமரை கண்ணன்னு உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷினி அப்படின்னு தர்மசாஸ்திரமானது பகவானுடைய திருக்கண்கள் தாமரை ஒத்ததுன்னு தெரிவிக்கிறது. அந்த தாமரை ஒத்த திருக்கண்களோடு எம்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் புண்டரீகாட்சன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருவள்ளரை. அந்த நாச்சியாருக்கு பங்கைய செல்வி அப்படின்னு திருநாமம். பங்கைய செல்வி நாச்சியார் அப்படின்னு திருநாமம். பங்கையம்னா தாமரை, பகவான் புண்டரீகாட்சன் தாமரை கண்ணன், இவ தாமரை கண்ணி, அதனால பங்கைய செல்வி. அடுத்து பங்கையம்னா தாமரை, தாமரையிலிருந்து வெளியில வந்தவள் மகாலட்சுமி நாச்சியார், அதனால பங்கைய செல்வியாக நாச்சியார் காட்சி கொடுக்கிறாள். இந்த நாச்சியாரை குறித்து, இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய புண்டரீகாட்சனை குறித்து பெரியாழ்வார் 10 பாசுரத்தை பாடினார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றான்
அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் அப்படின்னு காப்பிடுதல் பதிகத்தை இந்த பெருமானுக்காக 10 பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்தார். காப்பிடுதல் அப்படின்னா ரக்ஷை அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு காப்பிடுதல் அப்படிங்கிற பதிகத்துல 10 பாசுரத்தை அருளி செய்தார். பெருமாளுக்கு புறப்பாடு நடைபெறும். புறப்பாடு முடிஞ்ச உடனே பெருமாள் உள்ளே ஏழுறதுக்கு முன்னாடி திருவந்தி காப்புன்னு சொல்லுவோம். அப்படியே குடம் மாதிரி இருக்கும், கடம்னு பேரு. அந்த கடஹாரத்தி அப்படியே ஆகும். அடுத்து கற்பூர ஹாரத்தி அப்படியே ஆகும். எதுக்காக இந்த கடஹாரத்தி கற்பூர ஹாரத்தியை பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் வீதி புறப்பாடு கண்டருளி இருக்கிறான். வீதியில பக்தர்களும் இருப்பா, பக்தர்கள் அல்லாதவர்களும் இருப்பா. அவர்களுடைய கண்ணெச்சில் பட்டுடுமே, பட்டிருக்குமே, அது எல்லாம் விலகணுமே, போகணுமே. அதுக்காகத்தான் இந்த காப்பு அப்படிங்கிறது செய்வார்கள். காப்பிடுதல் அப்படின்னா யார் கண்டுபட்டிருக்கோ அது எல்லாம் விலகி போகணும், பகவானுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு செயல். அதுக்குத்தான் அந்திக்காப்புன்னு பெயர். அதே போல பெரியாழ்வார் கண்ணனுக்கு அந்திக்காப்பு இடுகிறார். அந்த கண்ணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் திருவள்ளரையம். திருவள்ளரையில் இருக்கக்கூடிய புண்டரீகாட்சனை கிருஷ்ணனாகவே பாவித்து இந்த 10 பாசுரத்தை அருளி செய்கிறார் பெரியாழ்வார். அப்ப காப்பிடுதல் யாருக்கு? புண்டரீகாட்ச பெருமாளுக்கு தானே 10 பாசுரம். கடைசி பாசுரத்துல போதமர் செல்வ கொழுந்து புனர் திரு வெள்ளரையானை அப்படின்னு தெரிவிக்கிறார். போதமர் செல்வ கொழுந்து அப்படின்னா மகாலட்சுமி நாச்சியார். புனர் அப்படின்னா அந்த நாச்சியார் அவளை அணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் புனர் திருவள்ளரையான், திருவள்ளரில் இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானை குறித்து போதமர் செல்வ கொழுந்துன்னா மகாலட்சுமி நாச்சியார். போது அப்படின்னா புஷ்பம், தாமரை புஷ்பம். போது அமர் அப்படின்னா அதுல எழுந்தருளி இருக்கக்கூடிய செல்வம். போதமர் செல்வம், போதமர் செல்வம் அப்படின்னா மகாலட்சுமி நாச்சியார். அந்த மகாலட்சுமி நாச்சியார், அந்த நாச்சியாரை அணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் திருவள்ளரையில் இருக்கக்கூடிய புண்டரீகாட்சன்னு தெரிவிக்கிறார். கடைசியில போதமர் செல்வ கொழுந்துன்னு அங்க இருக்கக்கூடிய பங்கைய செல்வியை எடுத்து காட்டுறார். மகாலட்சுமி நாச்சியார்னு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த இடத்துக்கு பெரிய வாச்சான் பிள்ளை மணவாழ மாமனிகள் வியாக்கியானம் பண்ணுகிறார். போதமர் செல்வ கொழுந்தாகிறது பங்கைய செல்வியிரே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால பங்கைய செல்வின்னு அந்த நாச்சியாருக்கு திருநாமம். அதுக்கு பலஸ்ருதி தெரிவிக்கிறார். பாத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன சொல் மாலை. பாத பயன் கொள்ளவல்ல. ஓரொரு பதிகத்திலையும் இந்த 10 பாசுரத்தை அபியசிக்கிறவர்களுக்கு இன்ன பலன் கிடைக்கும்னு ஆழ்வார் தெரிவிப்பார். இப்பத்தும் வல்லார், இந்த 10 பாசுரம் தெரிஞ்சிருந்தா அவளுக்கு இன்ன பலன்னு சொல்லிட்டே வரார். ஆனா இந்த பதிகத்தை சொல்லும் போது மட்டும் இந்த 10 பாசுரம் தெரிஞ்ச வாழ்க்கை இன்ன பலன்னு சொல்லல. ஒரு பாசுரம் தெரிஞ்சாலே போதும். ஒரு பாசுரம்னு கூட சொல்லல, ஒரு பாதம் தெரிஞ்சின்றாலே இன்ன பலன் கிடைச்சிடும்னு தெரிவிக்கிறார். ஒரு பாதம் படிச்சுட்டாலே போதுமா? ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீராமாயணத்துக்கு நேற்று என்ன பார்த்தோம்? ராமாயணத்தாலே, ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது அப்படின்னு தானே பார்த்தோம். அந்த ஸ்ரீராமாயணத்துக்கு உத்தரகாண்டத்துல கடைசியில பலஸ்ருதி தெரிவிக்கிறார் வால்மீகி. இந்த ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகங்களையும் அறிந்து கொள்ள வேணும். அந்த 24,000 ஸ்லோகங்களை படிப்பவர்களுக்கு, அறிந்து கொள்பவர்களுக்கு இன்ன பலன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா வால்மீகி அப்படி சொல்லாம ஸ்ரீராமாயணத்துல ஒரே ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்துல ஒரு பாதம், ஒரு பாதம்னா ஒரு ஸ்லோகம்ங்கிறது 32 அக்ஷரம் கொண்டது அனுஷ்டுப்பு ஸ்லோகம். அதை 8 8 8 8ன்னு பிரிச்சா 4 பாதம். அதுல முதல் 8 அக்ஷரம் இருக்கே, அதுக்கு ஒரு பாதம்னு பேர். அதே போல பாசுரம் 4 வரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு வரிக்கு ஒரு பாதம்னு பேர். இங்க ஸ்ரீராமாயணத்தினுடைய ஒரு ஸ்லோகம்
மொத்தம் 24